Hi friends, welcome to Praveen Ideas and Techniques YouTube channel. Friends, இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இன்ச் டிவி அதில் வந்து போர்டு போயிடுச்சு. இப்போ நம்ம காட்டின U11 போர்டு போட்டு இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து லைட்னிங் செக்ஷனுக்கும் அவங்க வந்து போர்டை வந்து ரிமூவ் பண்ணி போயிட்டாங்க ரிப்பேருக்காண்டி. ஆனால் அவங்க மறுபடியும் கொண்டாந்து கொடுக்காதனால நம்மளே லைட்டிங்கையும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பேனலை கழட்டிட்டு அந்த எல்இடி பின்னாடி இருக்க எல்இடி பல்பை வந்து நம்ம வந்து சீரிஸ் பேரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து எல்இடி டிரைவர் போர்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டு கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு எல்இடிக்கு ஏற்ற மாதிரி அதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா 55 வோல்ட்லேருந்து 170 வோல்ட் வரைக்கும் இந்த டிரைவர் போர்டு வந்து கெப்பாசிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதே மாதிரி இதில் இருக்க விசிசி எவ்வளோ கொடுக்கணும், எனேபிள் எவ்வளோ கொடுக்கணும், அட்ஜஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து இன்புட் சைடு ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் வந்து நம்ம வந்து விசிசி 12 வோல்ட்டு கொடுக்கணும், 12 வோல்ட்டுக்குள்ளே கிரவுண்டு அட்ஜஸ்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எனேபிள் வோல்ட்டு கொடுக்கணும். இந்த 4 வோல்ட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்மளோட டிரைவர் போர்டு வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிகான் போர்டு. இது வந்து பேனலில் வந்து லிங்க் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டபுள் ஸ்கேல் போட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேலார் போர்டு. இது 2 ஸ்கேலார் போர்டும் வந்து இந்த டிகானில் வந்து கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து U11 இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எல்விடிஎஸ் வந்து நம்ம அவுட்புட் பார்த்துக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த சைடு வந்து வோல்டேஜ் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அப்படி வோல்டேஜை வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேனல் அடிபட்டுரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டபுள் காயில் வந்து டிரைவர் போர்டு. அதை வந்து ஒரு நட்டு போட்டு அதோட ஃபிட் பண்ணிட்டேன். அப்படியே டபுள் சைட் டேப் போட்டு நமக்கு வந்து ஷேக் ஆகாத மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதிலேருந்து அவுட்புட் ஒயரை பூரா நம்ம வந்து எடுத்து வந்து டிரைவர் போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு எல்இடிக்கு. இப்போ வந்து டிகான் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 டிகான் ஒயரு. இது வந்து ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகுது. இது வந்து நமக்கு வந்து கீபேடு செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீபேடு கூட நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து லைட் சென்சார் மட்டும் போதும். லைட் சென்சார் இருந்தால் ரிமோட் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கீபேட் நம்ம ஃபிட் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும். ரிமோட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்டை வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து U11 பாக்ஸ் வச்சு ஃபிட் பண்ணிடணும். நான் கடைசியாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேனல் இதில் உடையாமல் வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளோட திறமையே. நீங்கள் பேனலை பின்னாடி திருப்பையில் எதுவும் பேனல் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ரிப்பேர் பண்ணவும் முடியாது. பேனல் போச்சுன்னா பேனல் ப்ரைஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிவியோட கொஞ்சம் ஓரளவுக்கு கூட தான் இருக்கும் பேனல் ப்ரைஸு. அதனால நமக்கு வந்து எப்போதுமே பேனலை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் டிவியை கூட. இப்போ போர்டு எதுவுமே இல்லாமல் ஒரு பேனலை மட்டும் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஓகே, இதை வந்து அவுட்புட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரைட் சைடு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக ரைட் சைடு வந்து அந்த பின் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் பார்க்கணும். இதுலேயும் அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரோ மார்க் வந்து அந்த ஐசிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த இதுக்குள்ளது. இந்த கரெக்டாக அந்த ஒயிட் கலருக்கு நேராக வந்து இந்த எல்விடிஎஸ் கேபிளை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கிட்டிருந்து ஒரு ப்ரௌன் அண்டு ஒயிட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிமெண்ட் கலரு. அது வந்து எல்இடி லைட்டோட அட்ஜஸ்ட்டு அந்த பின்னுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். 12 வோல்ட்டு அட்ஜஸ்ட்டு எனேபிளுக்கு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து ஸ்பீக்கர் டெர்மினலு, இந்த எல்லோ கலரில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து ஸ்பீக்கரோட நம்ம வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறணும். நமக்கு வந்து அந்த டெர்மினல் இருந்துச்சுன்னா அந்த போர்டில் இருக்க பின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த U11 போர்டோட பாக்ஸு. இந்த U11 பாக்ஸில் வந்து நம்ம வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சைஸ்லாம் கேட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடணும். U11 பாக்ஸ் அந்த வைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து போர்டு வெளியே தெரியும். டக்குன்னு எதுவும் போயிட்டு ஊற்றிருச்சுன்னா கூட நமக்கு வந்து போர்டு ஷார்ட் ஆயிரும். சேஃப்டியாக இது வந்து வைக்கலாம் இதை வச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நமக்கு வந்து கேபிள் கனெக்டர்லாம் கரெக்டாக அதுக்கு சேருதான்னு பார்ப்போம்.
கரெக்டாக சேர்ந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சி சாக்கெட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு எல்லாமே கரெக்டாக சேருது. விஜிஏ கனெக்டரும் கரெக்டாக சேருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 12 வோல்ட் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாக்ஸை வைக்கிறோம்னு வந்து நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். நம்ம ஒரிஜினல் போர்டை நம்ம பார்க்குறதுனா அதுவே வைக்கிறதுக்கான இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால போர்டெல்லாம் எங்கே வைக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம கரெக்டாக வச்சா தான் அது வந்து கரெக்டாக அமையும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு வந்து நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரையல் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் டிரைவர் போர்டு கனெக்ட் பண்ணிட்டு எல்விடிஎஸ் வந்து டிகானோட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நமக்கு வந்து பேனல் வோல்டேஜ் என்னென்னு தெரியணும். நீங்கள் வந்து இந்த பேனலோட வோல்டேஜை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூகுளில் எடுத்துக்கலாம் எத்தனை வோல்ட்டுன்னு. இது வந்து 12 வோல்ட் பேனலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரையல் பார்த்துட்டேன். படம் வந்து கிளியராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஒரு விஷயத்தை காட்ட மறந்துட்டேன். அது வந்து இப்போ நமக்கு வந்து போட்டோன்னே நமக்கு வந்து படம் வந்துடாது. நம்மளோட ரெசல்யூஷன் வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். நான் வந்து ரெசல்யூஷன் வந்து மாற்றிட்டேன். அதனால் கரெக்டாக போட்டோன்னே படம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ரெசல்யூஷனையும் பேனல் வோல்டேஜையும் வந்து நீங்கள் தான் கூகுளிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிக்சர் வந்து குவாலிட்டியும் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு மெயின் போர்டும் இல்லை, ஒரு பவர் சப்ளை போர்டும் யூனிட்டும் இல்லை. 2 யூனிட்டுமே இல்லாத அப்பையும் நம்ம வந்து போர்டை வந்து வேறு போர்டு மாற்றி நம்ம வந்து ரன்னிங் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து போர்டு வந்து சூப்பராக ரன் ஆகுது U11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு காம்போ போர்டும் விற்கும். காம்போ போர்டு போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் தான் ரெசல்யூஷன் கேட்டு வாங்கணும். இது வந்து எல்லா ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ரெசல்யூஷன்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு இது வந்து எல்லா இன்ச்சு டிவிக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக 40 இன்ச்சு சாம்சங் டிவி. இது வந்து கரெக்டாக 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ் அடாப்டர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லோக்கல் பிராண்டு தான். இதோட அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 வோல்ட்டு 5 ஆம்ஸு. ஓகே, இதை வந்து டேரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணியும் நமக்கு வந்து பிக்சர் வந்து ரன் ஆகுது. இது வந்து பேனல் நல்ல கண்டிஷனில் இருக்கனால நமக்கு வந்து எந்த வித லைனும் இல்லை டிவியில். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.